ஆக்ஷன் ரீடேக் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற படம் சின்ன கவுண்டர். இந்த படம் 1992 பொங்கல் ரிலீஸுங்க. இந்த படத்தை இயக்கினது ஆர்வி உதயகுமார். இந்த படத்தில் பாடல்கள் எழுதினதும் அவர் தான். இந்த படத்தில் கதைக்கு நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த், சுகன்யா, மனோரமா ஆச்சி, அதுக்கப்புறம் கவுண்டமணி, செந்தில், சலீம் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்டுங்கிறதுனால ஹீரோ படத்தில் பாடல் காட்சி, கனவு காட்சியில் கூட ஒரு பேண்ட் சட்டை போடாமல் நடிச்சிருப்பாருங்க. இந்த படம் பார்க்கும்போது நம்ம கிராமத்தில் நம்ம தெருவில் நடக்கிற ஒரு ஃபீலை படம் அவ்வளோ அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இசைஞானி இளையராஜாவோட பாடல்கள். அந்த பாட்டில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எவர்கிரீன் பாட்டு முத்து மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, அந்த பாட்டு. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு, சின்ன கிளி வண்ணக்கிளி, சுட்டி சுட்டி உன் வாழை கொஞ்சம் சுருட்டி கொள்ளுதி, சொல்லால் அடித்த சுந்தரி, அந்த வானத்தை போல மனம் படைச்ச சின்னவரே, இந்த பாட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பருங்க. இந்த படத்தில் கவுண்டமணி செந்திலோட காமெடி ட்ராக்கு தனியாக தாங்க இருக்கும். இன்ஃபேக்ட் செந்தில் விஜயகாந்தோட படத்தில் ஒரு சீனில் கூட நடிச்சிருக்க மாட்டார். வடிவேலு தான் 1-2 சீன் சேர்ந்து வருவாரே தவிர செந்திலுக்கு சான்ஸே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் அவங்க காமெடி பார்த்தீங்கன்னா, ஆற்றுல கவுண்டமணி ஆரம்பிக்கும் போதே நான் உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படின்னு கழுதிட்ட பேச ஆரம்பித்து உடனே செந்தில், அண்ணே இந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பாருங்கன்னு ஆற்றுல தண்ணியை பிடிச்சி கொடுக்கறது, உங்கள் ஒப்பம் நண்டு வறுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அவன்கிட்ட கேளுன்னு கடலில் போய் கேளுன்னு தள்ளி விடுறது, அப்புறம் கண்ணில் முடிச்சா கண்ணு முடி, அதுக்கப்புறம் ஏன்னே இவனுங்க எல்லாரும் என்னை கண்டா இவ்வளோ கோவப்படுறானுங்கன்னு, இது என்ன எலுமிச்சம்பழம், இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்கா அப்படின்னு கேட்டு தேங்காவை கடைசியாக காமிக்கும்போது, நீ தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்க, வருங்கால சந்ததிகள் அதை பார்த்து படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னு ஏன்னேங்கிறதா இருக்கட்டும். மனோரமா ஆட்சி படத்தில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் எவ்வளோ அருமையாக இருப்பாங்கங்கிறத இந்த படத்தில் வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க. ஆமாங்க, நம்ம இசையில் இளையராஜா ஆட்சி செஞ்ச மாதிரி நடிப்பில் மனோரமா ஆட்சி தாங்க செஞ்சுருந்தாங்க. இந்த படத்தில் கவுண்டமணி பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதையும் காமிச்சிருப்பார். படத்தில் முக்கியமான சீன் எல்லாமே இயக்குனர் அவரை வச்சு தான் நவுத்திருப்பார். சின்ன கவுண்டருக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் அந்த டயத்தில் இவர் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமான்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடிப்பு இல்லாமல் ஒரு கிராமத்து ஆள் சொல்கிற மாதிரியே சொல்லியிருப்பார். நம்ம எல்லாரும் இதேமாரி ஒரு நல்ல படத்தில் நம்ம ஆக்ஷன் ரீடேக் சேனலில் திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.